இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைப்பு 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 அதை வந்து எப்படி ஜாயின் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இது வந்து ஒரு கல்ஃப்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஒரு கேஸ் லைன், பாய்லருக்கு போகக்கூடிய கேஸ் லைனு. ஸோ 20 mm பைப்பு லே பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ வந்து ஜாயின் பண்றாங்க. 2 பைப்பு வந்து எப்படி ஜாயின் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான இதுதான். ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பரா எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து ஒரு டூலு. இதுல வந்து ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஷர் யூனிட் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஹீட்டர் யூனிட் தனியா இருக்கும். அப்புறம் ஒரு மோட்டரைஸ்டு கட்டிங் யூனிட். இப்போ இதுல வந்து இப்போ கட்டிங் யூனிட் வந்து போட்டிருக்காங்க அவங்க. இந்த கட்டிங் யூனிட் போட்டுட்டு ஆன் பண்ணுவாங்க. அது வந்து பைப்பை கட் பண்ணும். அது வந்து ஆக்சுவலாக ரொட்டேட் ஆகிறப்போ பைப்பை வந்து கரெக்ட் ஷேப்ல, அதாவது ஃபேஸ் ஃப்ரண்ட்ல வந்து உள்ள அந்த ஃபேஸ், அது முகப்புல உள்ள அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்காது. அதை வந்து முதல்ல வந்து சர்ஃபேஸை வந்து ரெடி பண்றதுக்காக வந்து அந்த கட்டிங் பண்றாங்க. அப்புறம் வந்து 2 பைப்லையும் கரெக்டாக கட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அப்பதான் வந்து அந்த ஃபேஸ் வந்து கேப் இல்லாம வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். பார்க்கலாம் எப்படி. थोड़ा और पास है। இப்போ அந்த மோட்டரைஸ்டு கட்டிங் யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணுவாங்க. இது எதனால அப்படின்னா, அந்த பைப்போட யூபிவிசி பைப்போட முகப்பு வந்து மேடு பள்ளமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா ஜாயின் பண்றப்போ உங்களுக்கு கரெக்டான ஜாயிண்ட் வந்து வராது. லீக்கேஜ் வந்து மறுபடியும் லீக்கேஜ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. இது வந்து ஒரு ஓமன்ல ஒரு பாய்லருக்கு போகக்கூடிய கேஸ் லைன், நேச்சுரல் கேஸ் லைனு. அதுக்கு அவங்க யூஸ் பண்ற பைப் வந்து 20 mm பைப்பு. அந்த பைப்பை வந்து லே பண்ணிட்டாங்க. ஜாயினிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. कैमरा ऑन है। वो चला एक मिनट नाम ஒண்ணுல ஒரு மோட்டருக்கு போகக்கூடிய அந்த கட்டிங் யூனிட்
அது வந்து ஒரு மோட்டரைஸ்டு போகக்கூடிய சப்ளை வந்து ஆன் பண்றாரு. வேற ஒன்றும் இல்லை, சப்ளை கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்றாரு. இது என்ன ஹைட்ராலிக் ரிவர்ல புஷ் பண்றது வந்து அந்த பைப்பை வந்து இந்த கட்டிங் யூனிட்ல ப்ரெஷர் கொடுத்து அப்ளை பண்றாரு. ப்ரெஷர் கொடுக்குறப்போ வந்து அதுல இருக்கிற பிளேட்ல வந்து வராய்வு ஏற்பட்டு அது வந்து லெவல் ஆகுது. இந்த சர்ஃபேஸ் வந்து முகப்பு வந்து சமதளமா மாறுது. அவ்வளவுதான். கட்டிங் ஒர்க் முடிஞ்ச உடனே அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹீட்டரை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஹீட்டர் போட்டுட்டு மறுபடியும் ஹீட்டர் சப்ளை கொடுத்து 2 பைப்போட முகப்பையும் வந்து ஷீட் பண்ணி சூடுபடுத்தி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க. இதுல வந்து அவங்க டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு செட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 180 to 200 டிகிரி சி வந்து செட் பண்றாங்க. அந்த பைப்பை வந்து ஹீட் பண்றதுக்கு இந்த ஹீட்டர் யூனிட்ல வந்து செட் பண்ற டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி டு 200 டிகிரி சி. ப்ரெஷர் வந்து பைப் ப்ரெஷர் அப்ளை பண்றது வந்து 4 kg ப்ரெஷர் 3 to 4 kg வந்து அப்ளை பண்றாங்க. ஒரு 2 to 3 மினிட் மேக்சிமம் வந்து அவங்க ஹீட் பண்றாங்க. ஒன்ஸ் ஹீட் பண்ண பிறகு இந்த ஹீட்டிங் யூனிட் எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு பைப்பை வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த யூனிட் வந்து கழட்டிடுவாங்க. 30 மினிட்ஸ் வந்து ஜாயின் பண்ண பிறகு வெயிட் பண்ண பிறகு ஜாயிண்ட் ஆகிரும். அப்புறம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். कितना मिनट भैया इस वन हीटर? कम से कम 2 मिनट 5 मिनट 2 मिनट 2 मिनट ओके 2 से 2.5 मिनट। वो हीट जल्दी से कर रहे हैं ना, ये हीट जल्दी हो जाएगा तो जल्दी निकालेगा। हीट का हिसाब से हम लोग को इतना रिंग बनाने का टाइम ओनली टाइम ज़्यादा प्रॉब्लम है। हाँ, टाइम ज़्यादा नहीं करने का। इधर वो इसका रिंग पूरा बन जाए चल निकाल। तो कभी हीट में वो हीटर ज़्यादा होता है, कभी कम होता है धूप में। ओके उस हिसाब हीटर से- सप्लाई इधर गोइंग है। This on off है this one on off ये heater प्रेशर को रोकता pressure होगा this one है। इसमें hydraulic पीछे होता है। hydraulic this heater supply हाँ, okay already switching on Heater supply. हाँ okay ये ऑन ऑफ। 180 degree है okay okay thank you ஹீட்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பைப்பை வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணி ஜாயின் பண்றாங்க. ஒரு 4 kg ப்ரெஷர் வந்து அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அப்படியே ஒரு 30 விட்ட பிறகு எக்யூப்மெண்ட் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.